ஹாய் காய்ஸ், இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங். நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு ஒரு வியூ பார்க்க போறோம். அந்த பர்ட்டிகுலர் இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஏரியா இருக்கு. அதெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. நான் மார்க் பண்ணி தரேன். நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ட்ராடே ஒரு ஆப்ஷனுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கல்பிங் சூப்பர். ஓகே. இப்ப பார்த்தலாம் நிஃப்டி 50 ஒரு நிஃப்டி 50 ஒரு சென்செக்ஸ் உடைய ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். நிறைய பேருக்கு இது புது சேனல்ல தெரிய மாட்டேங்குது. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். ஓகே. பழைய சேனல் என்ன ராஜ் ஸ்கல்பிங் ட்ரேடர். இப்போ நிப்டியோட அனாலிசிஸ் பார்த்துருவோம். நிப்டி ஓவராலா பார்க்கும் பொழுது 23,355 லெவல்ல இப்ப இருக்கு. இப்ப பொறுத்தவரையும் மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன்ஸ் ஒன்று பண்ணிருக்கு பாருங்க. ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்ல இங்க ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இங்க லோவர் லைன்ல இருந்து பார்க்கும் பொழுது இங்க ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல். மேல இருந்து பார்க்கும்போது இது ஒரு ரீசன்ஸ் லெவல், இது மல்டிபிள் ரீசன்ஸ் லெவல்ல இருக்கு. ஆனா இது ஒரு பேட்டர்ன்ஸ் பண்ணிருக்கு பாருங்க. ஓகே. இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ரைட். இது ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பண்ணிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரைட். இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி இல்லை அப்படின்னும் போது எந்த ஏரியாக்கு மேல நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த இடத்துல இருக்க வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன்ல இருக்கும் இந்த ஏரியா. ரைட். நான் மார்க் பண்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஒரு வெரி இம்பார்ட்டன்ஸ் ஏரியா இதெல்லாம். 23,355 லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா இது ஒரு கன்சல்டேஷனாக இருக்கும். இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருக்கலாம். ஓகே. இது பிரேக்கப் பண்ணும் பொழுது மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா இங்க இருந்து பார்க்கும்போது பிரேக் டவுன் பண்ணி ட்ரெண்ட் லைனை ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா சூப்பரான ஏரியா. 23,328 லெவல்ல பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா பேரிஷ் மூமெண்டம். 23,355 லெவலுக்கு மேல பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது வந்து கால் சைடுக்கான மூமெண்டம். 23,395 லெவல் வரையும் இது அக்யூஸா போகும். ஓகே. கால் சைடுக்கான வியூ, புட் சைடுக்கான வியூ இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ரேஞ்ச் பவுண்ட் என்பது இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பவுமே இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் தான் முக்கியம். இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க கன்சல்டேஷனா இருக்கு ப்ரீவியஸ் டேல. இங்க பாருங்க இது பிரேக் டவுன் பண்ணும்போது மார்க்கெட் கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப நேரமா இந்த இடத்துல கன்சல்டேஷனா இருந்திருக்கு. இந்த ரேஞ்சை ரொம்ப இம்பார்ட்டன்ஸா மார்க் பண்ணீங்க. நாளைக்கு இன்ட்ராடேக்குள்ள ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை பிரேக்அப் பண்ணும்போது நீங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட், இதை பிரேக் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு பேரிஷ் ட்ரெண்ட். ஓகே. லெவல்ஸ் வந்து டார்கெட் பேரிஷ் ட்ரெண்ட்ல 23,245 லெவல் வரையும் ஹிட் ஆகும். புல்லிஷ் ட்ரெண்ட் பொறுத்தவரை 23,395 லெவல் வரையும் மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு இது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கங்க. ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. சென்செக்ஸ் சென்சஸோட மூவ்மெண்டம் பாருங்க. சென்சஸ்ல 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் அனாலிசிஸ்க்காக. ஓகே. இப்போ பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த பாருங்க சூப்பரான டபிள்யூ பேட்டர்ன்ஸ் ரேட்டஸ் ஆச்சுன்னா 77,212 வரையும் ஒரு கேப் அப் மூவ்மெண்டம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி இல்லைன்னா ஈக்குவலா ஓப்பன் ஆயிட்டு ஒரு சிங்கிள் கேண்டல் போட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸ் பார்க்கும்போது எது பிரேக் டவுன் பண்ணணும் 76,574 லெவல பிரேக் டவுன் பண்ணணும் மார்க்கெட். அப்பதான் வந்து மார்க்கெட் பேரிஷ் ஆகும். ஓகே. இந்த லெவலுக்குள்ள இருக்கிற வரையும் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். இந்த லெவல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இதை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு பிரேக்அப் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஏரியாஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. உங்களுடைய சார்ட்ல வரைஞ்சு வச்சுங்க. ரீவெண்ட் பண்ணி பாத்துங்க. 76,574 லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். 77,212 வந்து ஒரு ரீசர்ச் லெவல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லெவல். நாளைக்கு ஸ்கேல்பிங் மூலம் நாளைக்கு பெரும்பாலும் பார்க்கும்போது என்னுடைய வியூல நாளைக்கு மார்க்கெட் கன்சல்டேஷன்ல இருக்கலாம். மண்டே மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதல். ஏன்னா புல்லிஷ் மூவ்மெண்ட் டோட்டலா பார்க்கும்போது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நீங்க பாருங்க மார்க்கெட் ஒரு சூப்பர் டூப்பர் புல்லிஷ். ஓகே. இங்க பாருங்க ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ் ட்ரெண்டா இருந்திருக்கு. மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் பண்ணிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கண்டல். இங்க ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரைட். இங்க இருந்து ரீடெஸ்ட் பண்ணிச்சீங்கன்னா எல்லா புல்ஸையும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஏரியா. 77,212 லெவல் சென்சஸ். ஏன்னா டியூஸ்டேல சென்சஸோட எக்ஸ்பைரி. அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு மூவ்மெண்டம் கிடைக்கலாம். அதனால நீங்க இது இம்பார்ட்டன்ஸ் லெவல் நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு லைவ் ட்ரெண்ட்ல மீட் பண்ணுவோம். இதோட நியூ சேனல்
ராட் ஸ்கேல்பிங் ட்ரேடர் தான் என்னோட பழைய சேனல். இப்போ சர்ச் பண்ணி பாருங்க. இது என்னோட நியூ சேனல். இது எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக புதுசா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல இனிமேல் வீடியோஸ் கிடையாது. இதுதான் வீடியோஸ் கன்டின்யூ ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடுவீங்க நெறைய வீடியோஸ. நெறைய லர்னிங் கன்டென்ட்ஸ் கொண்டு வரப்போறேன். ஸ்ட்ராட்டஜி, கிளாஸஸ், பிரைஸ் ஆக்ஷன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ் என்னென்ன பேசிக் விஷயங்கள் என்னென்ன தேவையோ, ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வர போறேன். ஸ்ட்ராட்டஜிய உடைச்சு பிளாஸ்ட் பண்ண போறேன். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பை பாய், டேக் கேர். மண்டே மீட் பண்ணுவோம் மார்னிங் ட்ரைட்.